2026க்கான தேர்தல் களம். இந்த தேர்தல் களம் இன்னும் எத்தனை பெயரை பழிவாங்க போகுது என்று தெரியவில்லை. இன்றைக்கு விஜய் அவர்களை குறை சொல்வதா, ஆளுகின்ற திமுகவை குறை சொல்வதா, அல்லது காவல்துறையை குறை சொல்வதா, இந்த முட்டாள் மக்களை நாம் குறை சொல்வதா? ஒரு ஆட்சி மாற்றம் என்பது புதியவர் அரசிற்கு வந்து அவர்தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு முட்டாள்தனம். நீ யாருக்கு வாக்களிக்கிறாய்? உன் தெருவில் உன்னுடைய பகுதியில் நம்பருக்கோ, ஒரு வார்டு தலைவருக்கோ, அல்லது கவுன்சிலருக்கோ, எம்எல்ஏவுக்கோ நீ தான் வாக்களிக்கிற. உன் ஊரில் தரமான சாலை இல்லை என்றால் நீ யாருக்கு வாக்களித்தாயோ அவனிடத்தில் நீ கேட்க வேண்டும். இல்லை என்றால் அங்கே எதிர்த்து நின்று கூட ஒன்று சேர்ந்து பாருங்க, என் தலைவருக்கு நான் வாக்களிச்சிட்டேன், அதனால் செய்ய பண்ணுறா, வாங்க சேர்ந்து கேட்போம் சொல்லி ஒற்றுமையாக இருந்து அந்த கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் முதல்ல என்றைக்கு மக்கள்லாம் சேர்ந்து வாக்களிக்கும் போது மட்டும்தான் என் வேட்பாளர் உன் வேட்பாளர் சண்டை போட்டு நம்ம வாக்களித்து விட்டு அவர் வெற்றி பெற்று விட்டு பிறகு அதன் பிறகு அவர் வந்து ஒரு பதவிக்கு வந்த ஒரு அதிகாரி நம்ம அவர்கிட்ட வேலை வாங்கக்கூடிய ஒரு பிரஜை. அப்போ நம்ம ஒன்றாக சேர்ந்து அவர்கிட்ட மிரட்டி வேலை தவிர எப்போ காசை வாங்கி ஓட்டு போட்டுக்கிறோம், சொந்தக்காரனு ஓட்டு போட்டுக்கிறோம், ஜாதிக்காரனு ஓட்டு போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் எனக்கு இவன் செய்யலை புதுசாக ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோக்கி ஓடி போய் அவனை பார்த்து அதுவும் கை குழந்தையோடு சாகிறாங்களே, இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடு, எவ்வளோ பெரிய மானக்கேடு. இந்த மக்களை நம்ம முட்டாள்னு சொல்வதா? அரசியலை எப்படி செய்ய வேண்டும் தெரியவில்லையா? மாமன்னர்கள், சோழர்கள், காமராஜர் முதல் கொண்டு தமிழகத்தை சிற்பமாண்ட எல்லா தலைவரும் விட்டுவிட்டு இன்னைக்கு திரைத்துறையிலிருந்து ஒரு நடிகர் வந்தால் அவன் காப்பாற்றி விடுவான் என்று சொல்லி ஓடுவது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். சரி, அப்படின்னு போனாங்க. இந்த காவல்துறை சரியான முறையில் பாதுகாப்பு தரணும்ல. யாரை குறை சொல்வது? குறை சொல்லி என்ன பயன்? இன்னைக்கு ஊடகத்தில் செத்தவனை பற்றி எவனும் பேச மாட்டான். அவன் குடும்பம் என்னாகும், அவன் பொருளாதாரம் என்னாகும், அவங்க தவிக்க என்ன பண்ணுவான் சொல்லி அதை பற்றி பேசலை. விஜயோட மனசு குமரிடுச்சு, விஜயோட மனசு உடஞ்சி போச்சு, இன்னும் விஜய்க்கு பிஜேபி வாசிக்கிறான். அன்பின் பொய்மை சொல்கிறாரு, சிஎம் வந்தார் சொல்லி திமுகவை பற்றி பேசுகிறான். டேய், இடையில பல பேர் செத்தாங்களடா, அவங்களுக்கு யாரா பேசுவீங்க? அப்போ இவர்களுக்கு சோக பிஜேபி வாசிப்பதும் இவர்களுக்கு சோக பிஜேபி வாசிப்பதும் தான் வந்து பத்திரிகையுடைய தர்மமா? இது மக்கள் எப்படா நீங்கள் உணர போகிறீங்க? யாரை சொல்கிறோம் நவரதான்? நம்ம இந்த மக்கள் எதை நோக்கி போகிறாங்கன்னு தெரியல. நான் இப்பயும் சொல்கிறேன், எவன் வந்தாலே இங்கே எவனும் நம்மளை காப்பாற்ற மாட்டான். நீ எவனுக்காக தேர்தல் களத்தில் இறங்கி எங்கள் அண்ணன், எங்கள் மச்சான், எங்கள் மாமன் சொல்லி சண்டை போட்டு ஓட்டு வாங்குறியோ நீ அவங்ககிட்ட கேட்கணும், டே உன் என்ன நம்பி வாக்களிச்சிருக்கடா, இந்த ஊருக்கு நீ செய்ய, இந்த தெருவுக்கு நீ செய்ய, நீ பேசாத வரைக்கும் எவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. முதல்ல அடிப்படை அரசியல் அறிவு அதுதான். அது திருத்தியும் முதல்ல என்ன செய்வது தெரியும். குழந்தைகள் செத்து போச்சுடா, அப்படின்னா போகும். உலகத்தில் எத்தனை கட்சிகள் இருக்கு, எவ்வளவு நாடுகள் இருக்கு, எவ்வளவு அரசியல் எல்லாம் இருக்கு. 40 பேரோட சாகுவாங்க, இது ஒருத்தர் 2 பேர் லோ சுகர் பிபி அதான் செத்துட்டு சொல்ல. 40 பேரா? என்ன மாதிரியான அரசியல் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க?